எக்ஸலண்ட். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர்பேஸ் அப்படிங்கிறது க்ளவுடில் நிறைய சர்வீசஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது ஃபயர்பேஸை எப்படி நம்ம செட்டப் பண்ணோம்? ஸோ முக்கியமான சர்வீஸ் என்ன அப்படின்னா ஃபயர்பேஸ் க்ளவுட் மெசேஜிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம், ஆப் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து டெய்லி சம்மரி, இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, இது எல்லாம் மேனேஜ்மெண்ட் பீப்புள், அந்தந்த லெவலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக நம்ம கொடுக்கும்போது அவங்களால இம்மீடியட்டாக ஒரு டெசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ ஒட்டுமொத்த இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கும் உண்டான முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்எம்எஸ் கூட வெளிநாட்டில் இருந்தால் எஸ்எம்எஸ் போகாது. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு மொபைலுக்கு ஈஸியாக போயிடும். இன்றைக்கி தேதியில் அந்த மெசேஜிங் ஃப்ரீயாகவும் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு தனி ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அந்த டெவலப்மெண்ட்டில் முக்கியமான விஷயங்களை நோட்டிஃபிகேஷனில் அனுப்புகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனியினுடைய சக்ஸஸுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணினதுலேயே ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளட்டரில் இந்த நோட்டிஃபிகேஷன் சேர்த்து கொடுத்த வாட்டி அந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுடைய லெவலே வேறு விதமாக மாறிடுச்சு. ஸோ இம்மீடியட்டாக ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் வருது, இன்னையிலேருந்து இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வந்து மெசேஜை கொடுத்த உடனே எங்கெங்கேயோ இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கேயோ இருக்கிற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இம்மீடியட்டாக அப்டேட் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய டெவலப்மெண்ட் இஆர்பிக்கு பக்க பலமே இந்த மொபைல் அப்ளிகேஷன் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் இன்றைக்கி இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்காக ரொம்ப ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய டெவலப்பர்ஸ் வேணும். ஸோ இதில் என்னென்னா, நேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஆனால் இந்த ஃப்ளட்டரில் பண்ணும்போது எல்லா ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆப்பையும் ப்ளே ஸ்டோரில் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் ஒரு கம்பெனிக்குள்ளார ஒரு 50 பேர் 100 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காமன் ஏபிகேவை வந்து அவங்களுக்குள்ளார பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளட்டர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளையில் மிகப்பெரிய லெவலில் இது ரீச் ஆகும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர்பேஸில் எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, அல்டிமேட்டாக எப்படி வந்து ஒரு மெசேஜை நம்மளுடைய ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபயர்பேஸ்னு கொடுங்க. ஸோ இதுதான் firebase.google.com. ஸோ முதல்ல இதுக்குள்ளார வாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் போயிட்டு கெட்டிங் ஸ்டார்டட் கொடுக்கலாம். ஸோ இதில் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சைன்இன் வந்து க்ரியேட் பண்ணிட்டதுனால ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஃபயர்பேஸ் மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ், இதுக்குள்ளார இவ்வளோ வேலைகளை நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் முதல்ல கொண்டு வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைன் அவுட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் இருக்குது. ஸோ முதல்ல
நீங்கள் என்ன பண்ணணுன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறையிலேருந்து ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கோ டு கன்சோல். ஸோ கன்சோல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கன்சோல் வந்துடும். இதில் ஆட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்து நம்ம ஆப்பை வந்து முதல்ல ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன ஆகுனா ஒரு யூனிக் ஐடி பேக்எண்டில் வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபயர்பேஸ்ன்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள், உள்ளே போங்க, சைன்இன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் இன் ஃபயர்பேஸ். ஸோ இது ரெடி பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஃபயர்பேஸ் க்ளவுட் மெசேஜிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் க்ளவுட் மெசேஜிங். ஆனால் கொஞ்சம் தப்புனோம்னாலும் ரொம்ப குழப்பத்தில் வாரக்கணக்கில் நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒவ்வொரு ஏரியாவாக கரெக்டாக எனேபிள் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸியாக நம்ம க்ளவுட் மெசேஜிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கிளாஸில் க்ளவுட் மெசேஜிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.